பிஸியாக இருக்க வேண்டியது, ஆனால் இந்த அளவுக்கு பிஸியாக இருக்கக்கூடாது. அம்மா பொங்கப்பொடி கொண்டு வந்து 1 மாதம் ஆக போகுது. இப்போ தான் அது உள்ளே என்ன இருக்குன்னே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சேமியா வாங்கியிருக்காங்க. நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சோன்னா சேமியா போட்டு ஒரு வகையாக செய்வோம்ல, அதுக்காக. அதுக்கப்புறம் பச்சரிசி, இது வந்து சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சம்பா பச்சரிசி, அது வந்து நம்ம வெண்பொங்கல் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறம் நெய், அப்புறம் பார்த்திங்கன்னா அச்சு வெல்லம், இது எல்லாமே சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு. சக்கரை பொங்கல் வந்து இதில் வந்து ஏதாவது ஒன்று போட்டு செய்வோம். நான் வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டு தான் செய்ய போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட், நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுக்கோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5-6 விசில் விட்டுக்கோங்க. நல்லா குழைய வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தனியாக பார்த்திங்க அப்படின்னா அச்சு வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சி வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அதில் கல் டஸ்ட் ஏதாவது இருக்கும். அதுக்கப்புறம் அச்சு வெல்லத்தோட பாகை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நெய்யில் பார்த்திங்க அப்படின்னா முந்திரி பருப்பு, திராட்சை இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்மெல், அந்த ஒரு டேஸ்ட் எல்லாமே அந்த ஃப்ளேவர்லேயே நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் மெயினாக பிரசாதம் மாதிரி இருக்கிறதுக்கு இந்த பச்சை கற்பூரம் தான். இதை வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.